அஸ்லாம் வலைக்கும். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அஃப்ரா குட்டியோட பர்த்டே. மேடம் எந்திரிச்சோடனே அவங்க காரில் உட்காந்துட்டாங்க. அஃப்ரீன் அம்மா ஒன்றும் எந்திரிக்கல, லீவு தான் சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா நைட் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெய் சோறு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா அதை எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு மாதிரி பிரேட்னாப்பில் வச்சுட்டோன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. இந்த கல்யாண வீட்டிலலாம் எங்கள் ஊரில் நெய் சோறில் வந்துட்டு கறி போட்டுட்டு என்ன சொல்ல, அந்த கறி குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. யாரும் தாளிச்சாவே வாங்க மாட்டாங்க, அந்த கறி குழம்பு பரட்டியே சாப்பிட்ருவாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். எங்கிட்ட எப்பயும் போல் நெய் சோறு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றினேன், அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் லேட் குக்கிங்காக ஆயிடுச்சு. இருந்தாலும் 1:30 மணிக்கெலாம் சாப்பாடு வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. நம்ம அப்பா குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. பாசத்தை பார்த்தீங்களா, அவங்க அப்பா கொடுக்குறது இவங்க குப்பா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே உடனே ஓப்பன் பண்ணணுன்னு இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸில் ஃபோன் இருக்கும்ல, அந்த மியூசிக் வரும்ல, அதுதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஜியா குட்டிக்கும் ஜைனா குட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம் வீடியோவில். அவங்க நம்ம வீடியோலாம் கண்டினியூஸாக பார்ப்பாங்க. அப்படியே சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. சும்மா பெரட்னாப்பில் நம்ம அம்மா மசாலா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்குது, அதனால் அதை போட்டு அப்படியே பெரட்னாப்பில் வச்சாச்சு. முட்டை கொடுக்கணும்ல, எப்பயுமே சாப்பாடு கொடுத்தோம்னா முட்டை கண்டிப்பாக கொடுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தானே, அதனால சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியலை. சரி, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. பூ மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சாப்பாடு நல்லா பூ மாதிரி வெந்திருந்துச்சு. சிக்கன் கிரேவியும் எங்கிட்ட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேக் பண்ணணும்ல, அதனால் வந்துட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அஃப்ரீன் அத்தாவை. அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போதே. அதில் அப்படியே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால ஒரு மாதிரி ஹாப்பினஸ் எனக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே குக் பண்ணி கொடுக்குறது அது ஒரு சந்தோஷம். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது என்ன சொல்கிற மாதிரி மன நிம்மதியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் நான் இப்படி தான் ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். அவ்வளோதான். இதை பேக் பண்ணி இப்போ கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கொடுத்து என்ன சொல்கிறது, அம்மாவுக்கு வச்சுருந்தேன். மேடம் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இது அம்மா வந்துட்டு அஃப்ரா குட்டியோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க சுடிதார். ஆல்ரெடி நான் பார்த்துருப்பேங்க வீடியோவில் போட்டு. மேடம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஃபீன் அம்மாவுக்கும் புது ட்ரெஸ் போடணும்ல, அவ்வளோ ஃபீல் பண்ணுவாள்ல, அதனால் அவளுக்கும் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் ஒன்று எடுத்து போட்டு விட்டாச்சு. 2 பேருக்குமே மாஷாலா நல்லா இருந்துச்சு. அவங்க அத்தாவும் வந்துட்டாங்கல்ல, அப்படியே வந்துட்டு சாப்பாடு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பர்த்டே சூப்பராக போயிடுச்சு.